செய்யக்கூடிய மனுஷனா இருந்தவர் தான் ஆண்டவர். அவரை தான் பயன்படுத்தினார். வேதத்துல அநேக நபர்களை பார்க்க முடியும். மிகவும் சாதாரணமானவர்கள், சாதாரணமானவர்கள் என்று நான் சொல்லல, மிகவும் சாதாரணமானவர்கள். அவர்களை கொண்டு, மிகவும் சாதாரணமான மனிதர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்தார். அந்த நோக்கத்துலதான் கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். மதிய நேரத்துல நாம் உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். ஒரு பெரிய வேலைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்து போக வேண்டாம். அதை நாம இதை ஒரு கல்வியாக, ஒரு பாடமாக, ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 100% நான் அடித்து சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும். உங்க மேல தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. அதற்காக தேவன் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்துல அந்த காரியங்களை நாம் பார்த்தோம். என்னன்னா, இந்த நிர்வாக தன்மையில இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு இருக்க வேண்டிய இந்த குணாதிசயங்கள் 4 காரியங்களோடு முடித்தோம். அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ஊழியத்துல அர்ப்பணிப்பு தான். அதான் அந்த அர்ப்பணிப்புங்கிறது 5 பலிக்கு சமம். எந்த ஒரு பலியாக இருந்தாலும் பலிபிடத்துல 5 பலிகளும், குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, அசைவாட்டும் பலி, அன்ன பலி என்று சொல்லி அதையெல்லாம் பலிபிடத்தில் வைக்கப்படும். 100% பலிபிடத்தில் வைக்கப்பட்டு பின்பாக அது அங்கே சந்து சந்தாக வெட்டப்படும், அல்லது அங்கே அது முழுமையாக எரிக்கப்படும், அல்லது அதற்கு பின்பாக அதை அசைவாட்டும் பலியாக எடுத்து அர்ப்பணம் என்பதை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துல கடவுளை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அர்ப்பணம். ஊழியம் செய்ய வேண்டுமானால் அர்ப்பணம். அர்ப்பணம் என்பது நம்ம சொல்லியிருப்போம், செய்திருப்போம். ஆனால் காரியங்கள், சில நேரங்கள் அல்லது சில கடினமான வழிகள் அதுல கடந்து போகிற பொழுது இந்த அர்ப்பணம் சில நேரங்கள்ல அது கேள்விக்குறியாக இப்பதற்கு நேரம் இல்லாமல் போகும். ஊழியத்துக்கு போகிற பொழுது இல்லை நமக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கும். ஆனா நல்லது, ஸ்தோத்திரம். அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. இந்த படிப்பை நான் பாதியிலே விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்ல இது நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு 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 பாடத்திட்டமா நீங்க நினைச்சிடக்கூடாது. நாங்களும் ஏதோ எங்களுக்கு ஒரு பாடம் கொடுத்துட்டாங்கன்னு நாங்க போதிக்கல. இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. இதுல ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதுல ஆண்டவர் அடிமைக்கும் ஒரு 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 வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டம் என்பதை நான் உணர்கிறேன். இதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதனால அந்த அர்ப்பணிப்பை விட்டுட்டு ஒரு நாளும் நீங்க போயிட வேண்டாம். எதுக்கு ஒன்ஸ் கையை வச்சுட்டோம் கலப்பையிலன்னா அவ்வளவுதான். நம்ம திரும்பி பார்க்க கூடாது. என்ன வந்தாலும் சரி நான் படிப்பேன், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் படிப்பேன். எனக்கு நேரமே இல்லை, எதையாவது ஒரு நேரத்தை எனக்கு நேரமே இல்லை, சாப்பாடை கூட நான் விட்டுடுறேன், நான் இதை படிப்பேன். 1 மணி நேரம் சாப்பிட நேரம் ஆகுது, சோறு கூட எனக்கு வேண்டாம், சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் இதை படிக்க போறேன், இதை நான் அசைன்மெண்ட் எழுத போறேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்போட வாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நேற்றுக்கு அதை தான் பார்த்தோம். அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, சரியான தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியங்க. நம்மை சுற்றி இருக்கிற மக்களை நாம் அவர்களை அன்போடு கூட அவர்களிடத்திலே நாம் அணுக வேண்டும். அன்போடு கூட அணுகணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பஸ்ல டிராவல் பண்ணுவோம். நமக்கு முன்பாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த குழந்தைய நம்முடைய முகத்தை விரித்து சிரித்த முகத்தோடு அந்த குழந்தைகிட்ட நம்ம எதையும் பேசலனாலும் நம்முடைய சைகையும் நம்முடைய முகபாவனையும் நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற அந்த முதல் முறையாக அந்த குழந்தையை நம்ம பார்க்கும்போது நம்முடைய முகத்தை அழகாக காண்பித்து சிரிப்போடு கூட நாம் அணுகுமுறை செய்வோமானால் அந்த குழந்தை பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும், அந்த தாய் தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு இறங்குற வரைக்கும் அந்த குழந்தையானது திரும்ப திரும்ப நம்மை அது நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். ஒன்ஸ் முறையே நம்ம முகத்தை இறுக்கமா வச்சுட்டு
ஒரு கடினமான சூழ்நிலையில நாம ஒரு கோபத்தோடு கூட அந்த குழந்தைய பார்த்துட்டோம்னா அது பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் ஒரு முறை கூட நம்ம திரும்பி பார்க்காது. ஸோ அது இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதனால மக்களிடத்துல நன்றாக பழகுங்கள், நன்றாக பழகுங்க, நன்றாக நல்லா பழகுங்க. ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியோட பாருங்க, சந்தோஷத்தோட பாருங்க, சிரித்த முகத்தோட பாருங்க. சிரித்த முகத்தோட நேத்திக்கு ஊழியத்து நிமித்தம் திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். ஒரு ஐயா உடம்பு சரியில்லை, கேன்சர். அந்த வியாதிக்காக செபிப்பதற்காக அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதனால நான் அந்த உபவாச ஜெபம் நடத்துவதற்காக நேற்று தினத்திலே நான் அங்கே இருந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தாங்க 3வது ஃப்ளோர்ல. நாங்கள் அந்த 3வது ஃப்ளோருக்கு போகிறதுக்காக அந்த லிப்டுக்கு போகும்போது அங்கிருந்து ஒரு சிலர் இறங்கி வந்தார்கள். அதுல ஒரு வயதான ஒரு தாய் வந்தாங்க. அவங்கள நான் வணக்கம் சொன்னேன். வணக்கம் சொன்ன உடனே அந்த தாயும் எனக்கு திருப்பி வணக்கத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு, தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. நான் ஒரு முறை கூட அவங்கள பார்த்தது கிடையாது. ஒரு முறை கூட அவங்கள பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்க்கிறேன். ஆனாலும் ஒரு வயதானவர்கள் இறங்கி வருகிறார்களே என்று சொல்லி அவர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம், அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் திரும்ப வணக்கம் செலுத்தி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டேன். நான் உங்களை பார்த்ததுல முறை பார்க்குறேன் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அதுக்கும் நான் சிரித்து கொண்டேன். அப்புறம் அவங்க என்னை பார்த்துட்டு அவங்க கடந்து போனார்கள். அப்போ பாருங்க, நாம் அப்படிப்பட்ட தோரணையோட இருக்கணும். நம்முடைய கை எப்பொழுதும் மற்றவர்களை வணங்குவதற்கு, நம்முடைய கரம் கூப்புவதற்கு நாம் எப்பொழுதும் இது ஒரு பெரிய ஆயுதம், இது ஒரு பெரிய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 கரங்களை நாம் எடுத்து வணக்கம் சொல்லுவது, ஸ்தோத்திரம் சொல்லுவது, நாம் ஒரு அடி குறைஞ்சிட மாட்டோம், ஒரு அடி குறைந்து விட மாட்டோம். யாரையும் நம்ம என்ன செய்யலாம்னா, நல்ல இந்த வணக்கம் என்ற முறையிலே நாம் எவரையும் நாம் அவர்களிடத்தில் கிட்டி சேர முடியும். பெரிய பெரிய ஆபீஸுக்கெல்லாம் போகிற பொழுது அங்கே மக்களை பார்க்கிறோம், அதிகாரிகளை பார்க்கிற பொழுது 2 கரத்தையும் எடுத்து கும்பிட்டு தலை குனிந்து கும்பிடுகிறோம். அது அவங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த காலங்களிலேயும் மக்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களும் சிரித்த முகத்தோடு கூட நம்மிடத்துல பேச ஆரம்பிக்கிறார்கள், கேட்க ஆரம்பிக்கிறார்கள். நம் உதவியை கேட்கும் பொழுது அதை அவர்கள் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஸோ அதனால கம்யூனிகேஷன் அந்த நாட்கள்ல குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால நாம் ஒருவர் பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட நாம் கையெடுத்து வணங்கி ஸ்தோத்திர செலுத்துவோமாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல இன்னும் நெருக்கமான காரியங்கள்னா அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக சில நேரம் நான் ஹக் பண்ணுவது உண்டு, கட்டி பிடித்துக் கொள்வது உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கட்டி பிடிச்சிருப்போம், ஆனால் இன்னும் மகிழ்ச்சி, இன்னும் சந்தோஷம், மறுபடியும் கட்டி பிடிக்கிறோம் சில வார்த்தைகளை பேசிய பின்பாக. ஸோ இப்படிப்பட்ட கம்யூனிகேஷன், அந்த ஸ்கில்ஸ், அந்த சரியான தொடர்போடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். நிர்வாகத்துல உள்ளவங்க, நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த காரியத்தை பார்த்தோம், தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் போன்ற 4 முக்கியமான காரியங்களை நேற்றைக்கு கவனிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு சபையானது எல்லா காரியங்களிலேயும் ஒழுங்கும் கிரமமாக நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றிற்கும், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வேதத்திலே பதில் இருக்கிற, வேதத்தை கொண்டு அந்த காரியத்தை நாம் செய்யும்படியாக என்ன வேதத்துல எல்லாவற்றிற்கும், மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கல்யாணம் என்றாலும் அதற்கும் இருக்கிறது. அடுத்து ஒரு குழந்தை பிரதிஷ்டை என்றாலும் அதற்கும் வேத பகுதிகள் இருக்கிறது. அடுத்து ஒரு நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட், அதற்கும் வேத பகுதிகள் இருக்கிறது. மரணம் என்று வருகிற பொழுது அதற்கும். ஏன்னா இந்த சபையானது எல்லாவற்றையும் சரியாக செயல்படுத்த வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஹியூமனிட்டிஸ் கிளாஸ்லயும் நம்ம நிறைய காரியங்களை படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த அத்தியாயத்துல நம்ம சபையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும், அதை சரியான நிர்வாகத்தோடு கூட செய்து முடிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்னா 1 hour ப்ரோக்ராம், ஒரு திருமணம் என்றால் 1 hour ப்ரோக்ராம்.
அப்போ அந்த நேரத்தை அது எப்படி செலவு செய்யறது? அப்போ மூத்த ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். மூத்த ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு டைரியை எடுத்துக்கொண்டு, இல்லது அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதான நோட்டு புஸ்தகங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு, அவர்கள் வரிசையாக எழுதுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்ப ஜெபம், பாடல்கள், என்ன பாடலை பாடணும் அதையுமே எழுதுவாங்க. வேத வசனம் எதை வாசிக்க வேண்டும், அதை யார் வாசிக்க வேண்டும், ஆரம்ப ஜெபம் போட்டு அதை யார் ஜெபிக்கணும், அதை அவங்க பேரை எழுதுவாங்க. சோ அண்ட் சோ. அடுத்தது பாடல்கள், எந்த பாடலை பாட வேண்டும், யார் பாடலை நடத்த வேண்டும். இப்போ 8 மணி ப்ரோக்ராம்னா 8ல இருந்து 8:05 ஆரம்ப ஜெபம், 8:05ல இருந்து 8:15 அல்லது 8:20 வரைக்கும் ஒரு ஆராதனை. அடுத்தது வேத வகுப்பு, அதாவது வேதத்தை வாசிக்கக்கூடிய பகுதி யார் வாசிக்க போறாங்க, ஒரு 5 நிமிஷம். அதற்கு அடுத்த பின்பாக சாட்சிகள், யார் என்ன சாட்சி சொல்லணும், மணமகனை குறித்து என்ன சாட்சி, மணமகளை குறித்து என்ன சாட்சி. சோ அந்த ப்ரோக்ராம் என்ன செய்வாங்கன்னா, அந்த அந்த மேரேஜ் செர்மன்ல யாரு பிரசங்கம் பண்ண போறா, யார் அவர்களை அறிமுகம் செய்வது, இதை ஒரு லிஸ்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா எழுதி அந்த காரியத்தை சரியாக அவர்கள் செய்து முடிக்கிறதை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இழுத்துக்கிட்டே போகும். பொதுவாகவே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம பிரசங்கம் பீடத்துல ஏறுறோம், நம்ம பண்ற பிரசங்கம் முதல்ல நமக்கே புரியணும். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நமக்கே, அது நம்ம அந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டு போறோம். முதல்ல நமக்கே அது புரியணும், விளங்கணும். அதுக்கடுத்து ஆடியன்ஸை நம்ம பார்க்கணும். ஆடியன்ஸை பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறார் அதையும் கவனிச்சு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் எடுத்துட்டு போயிருப்போம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஜனங்களுக்கு இருக்கும். அப்புறம் கல்யாணம் தானே, அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க, எழுந்திருக்க ஆரம்பிப்பாங்க, நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த நேரத்தை கருத்துல கொண்டு, ஆமா 1 மணி நேரம் நான் பிரசங்கம் எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால நான் எல்லாத்தையும் ஒப்பிப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணிடணும், ஷார்ட் பண்ணணும். அப்போ ஜனங்கள் என்ன விதத்துல, ஏன்னா ஆவியானவர் அந்த பிரசங்கத்துல இருப்பாரானால் அப்போ அந்த போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதை ஜனங்கள் கேட்டு என்ன புரிந்து கொண்டு உட்கார்ந்து இருப்பாங்க, கவனம் சேதராது. இல்ல அப்படின்னா உடனே அதை ஷார்ட் பண்றது ரொம்ப நல்லது. சில இடங்கள்ல பார்த்தா பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவாரு, அது பாட்டுக்கு அந்த பலிபீடத்துல இருந்து ஒரு அடி கூட முன்னாடி வராது. ஜனங்கள் அப்படியே ஒரு மாதிரி கசபசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஜனங்களிடத்துல செய்தி போகல. ஒண்ணு டோனை மாத்தணும், இல்ல செய்தியினுடைய சாரம்சத்தை மாத்தணும், இல்லையா என்னையாவது ஒரு காரியத்தை சொல்லி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த செய்தியை எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதை முடித்து விட வேண்டும். சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, நீங்க 10 நிமிஷம் செய்தி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணத்துல என்கேஜ்மெண்ட்ல 10 நிமிஷம் பேச சொல்லி, எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் இருக்கிறது, ஒரு என்கேஜ்மெண்ட்ல ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னாங்க. ஆனால் தேவன் கிரியை செய்கிறார், ஜனங்களுடைய முழு கவனம் இருக்கிறது. அப்ப கீழே அந்த செய்திய அவங்க எனக்கு 10 நிமிஷம் பேசணும்னு சொன்னவங்க கையை எடுத்து சொல்றாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஒரு அந்த காரியம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு ஜெபித்து, பெற்றோர்கள் ஜெபித்த ஜெபமாக இருக்கலாம். ஒரு அற்புதமான என்கேஜ்மெண்ட், என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அப்போ 30 நிமிஷம் பேசினேன். இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, ஒரு 15 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்க ஓடல, செய்தி எடுபடல, கேட்கல. அப்போ 15ங்கிறத 8 நிமிஷம் பேசியிருப்பேன். 8 நிமிஷம் தான் பேசியிருப்பேன், முடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ அந்த வீடியோகிராஃபர் வந்து என்ன சொன்னாரு, பாஸ்டர் ரொம்ப அற்புதம், சொல்ல வேண்டியதை நறுக்குன்னு ஒரு 8 நிமிஷத்துல ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. சில இடங்கள்ல போய் பார்க்கும்போது இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, வழக்குடான்னு போயிட்டே இருக்கும், ஜனங்களுக்கு போய் சேராது, அற்புதம்னு சொல்லி சொன்னாரு. ஒரு போட்டோ எடுக்கிறவர் வந்து சொன்னார். ஸோ அதெல்லாம் நம்ம கவனத்துல வைக்கணும். நம்ம எங்க நிக்கிறோம், என்ன செய்யறோம், ஜனங்கள் கேட்குறாங்களா, கேட்கலையா, புரியுதா, புரியலையா, நம்ம சொல்றது அவங்கள்ட்ட போய் சேரதா, சேரலையா, என்ன செய்யணும், எதையுமே ஜெபத்தோட செய்யறோம். சில இடங்கள்ல நமக்கு ஒரு 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 விதமான ஒரு தடை இருக்கிறது போல இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம கவனித்து அந்த காரியங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதை நம்ம சரியா செய்யணும். சரி, எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எடுத்ததுமே எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா எதையும் நம்ம செய்து விட முடியாது. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம்,
ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். ஒரே பிரசங்கம் 3 சர்வீஸ்ல பேசுறோம் அப்படின்னாலும் அந்த 3 சர்வீஸ்லயுமே அந்த பிரசங்கம் ஒரே வசனமாக இருந்தாலும் வித்தியாசமான முறையிலே ஜனங்களோடு பேசுகிறதையும் உணர்ந்திருக்கிறேன். ஸோ அதையும் நம்ம என்ன செய்யணும்? எல்லாமே ஆவியானவர் தான். இந்த ஊழியமே பரிசுத்த ஆவியானவர்களை நாம் நம்முடைய ஆயத்தம், அதுக்கு பின்பாக ஆவியானுடைய அசைவாடுதலும் தொடுதலும் ஆவியானுடைய நிறைவு அதுதான் அவர் கையில தான் இருக்கு. அப்ப நாம அதன்படி இசைந்து போக வேண்டும். 3 பாயிண்ட் எடுத்துட்டு போயிருப்போம். அந்த 3ல 2 டம்மியா இருக்கும், 1 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அதை பிடிச்சுதான் நம்ம தொங்கணும். 3 பாயிண்ட் எடுத்த 3க்கு 30 நிமிஷம், 1க்கு 10 பேசுவோம். இல்ல, பாயிண்ட்டுக்கு வேணா பாயிண்ட் பேசும்போது நமக்குள்ள இருந்து வார்த்தைகள் சரளமா போகல, ஆடியன்ஸ்ல போய் சேரலன்னா அதை 3 நிமிஷத்துல முடியுங்க. அப்ப 2வது பாயிண்ட் பேசும்போது நல்ல சரளமாக இருக்கிறது, தாராளமா இருக்கு, ரிசீவ் ஆகுதுன்னா 10 நிமிஷம் பேசுறது 15 நிமிஷம் அந்த பாயிண்ட்டுக்கு பேசுங்க. அப்புறம் கடைசியாக கன்க்ளூஷன்ல 3வது பாயிண்ட் பேசும்போது ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் பேசி அதை முடிங்க. சில நேரங்கள்ல சில காரியத்தை ஆவியானவர் ரொம்ப அதிகமா பேச வேண்டும் அல்லது அழுத்த வேண்டும், அதை அழுத்தமாக போதிக்க வேண்டும் என்று சொல்லி அதை விரும்புவார். அப்ப அந்த லீடிங்க்கு நம்ம விட்டுடணும். நம்ம 3 ஜெபம் பண்ணி 3 பாயிண்ட் எடுத்திருக்கலாம், நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நல்லது. ஆனா சிலதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்னா அதை அழுத்தி பேசும்படியாக, அதுல நிறைய காரியங்களை சொல்லும்படியாக நமக்கு உணர்த்துவார். சோ அந்த இடத்துல நாம் அதை புரிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்போ சபை என்கிற இந்த காரியம் வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரசங்கத்தோடு முடிவது இல்லை. எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு, காலையில் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜெபத்தோடு அல்லது ஆராதனையோடு முடிந்து விடுவது அல்ல அல்ல. பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்களிலேயும் நமக்கு ஊழியம் இருக்கிறது. எல்லா நாட்களிலேயும் ஊழியம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை செய்தி, ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் மற்ற நாட்களையும் நமக்கு ப்ரோக்ராம் இருக்கும். கேர்சல் கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள், திருமண காரியங்கள் இருக்கும், என்கரேஜ்மெண்ட் இருக்கும். இந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சுமந்து நிற்கிற நாட்கள், இந்த கர்ப்பிணி நாட்களிலே அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெபம் தேவைப்படும். அதுக்கு ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்க. வீட்டுல உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து அந்த கூட்டம் வச்சிருப்பாங்க. நாம் அதுலயும் பேசணும். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக ஒரு கூட்டத்திற்கு இந்த உலக மக்கள் சொல்லுவாங்க, அந்த வளைகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, வளைகாப்புன்னு நம்ம சொல்றது இல்லை, அது ஒரு ஜெப கூட்டம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம போறது உண்டு. அந்த பெண், அது ஏறக்குறைய அந்த பெண்ணானவள் அந்த குழந்தை பெற்றெடுக்கிற நேரத்துக்கு, அந்த மாதத்திற்குள்ளாக நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து, மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் அந்த இடத்திற்கு, ஏறக்குறைய மாட்டுத்தாவணி அந்த ஏரியாவில் உங்க வீடு, நான் அந்த இடத்திற்கு அந்த ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே பாடல்கள் பாடப்பட்டது. செய்தி கொடுக்கிற நேரத்துல பார்த்தேன், அற்புதமான ஒரு காரியம். நாம் நினைத்து கொண்டு போனது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கடவுளுடைய தொடுதல், கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. சபையில் நடக்கிறதான ஆராதனையை போலவே, சபையில் நடக்கிறதான அந்த செய்தி போலவே இருந்தது. அந்த பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சிலர் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசுறதை நான் உணர்ந்தேன். ஸோ அப்படியும் இருக்கும். ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செஞ்சிடக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி தானே, எதையும் ஃபார்மாலிட்டிக்காக நம்ம செஞ்சிடவே கூடாது. ஃபார்மாலிட்டிஸ் இல்ல, கிடையவே கிடையாது. ஃபார்மாலிட்டிஸ்க்காக எதையும் செய்யக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆரம்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதிலேயே நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அபிஷேகத்தோட ஜெபிக்கணும். ஆரம்ப ஜெபம் தானே இல்ல, நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை வைத்துதான் அந்த நிகழ்ச்சியே இருக்கிறது. அதனால என்ன ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா உத்தரவாதம் நான் தான் அந்த ஆரம்ப ஜெபத்துக்கு. அப்போ அந்த காரியத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்களே, கண்ணை மூடி 2 ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிப்போம் என்பது அல்ல. ஏன்னா அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் கல், அஸ்திவார கல். பாருங்க, ஒரு வீட்டை ஜெபம் கல்லை வைக்க சொல்றாங்க, அது போலதான் கல்லை வைங்க. நீங்க நீங்க கல்லு வச்சுங்க, நீங்க தான் வைக்கணும். எவ்வளவு முக்கியமானவர்கள் பாருங்க. அது போலதான் ஆரம்ப ஜெபமா இருந்தாலும், ஒரு பாடலை பாட சொல்லுகிறார்கள் என்றாலும் உடனே நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆண்டுடைய அந்த நம்முடைய சிந்தனைக்குள்ள நம்ம இன்னைக்கு என்ன, இந்த நேரத்துல என்ன பாடலை பாடணும் அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். ஆவியோட உதவியை நாடணும். நாம் அந்த காரியத்தை எந்த ஒரு பாற்ற கொடுத்தாலும்
நம் ஃபார்மாலிட்டிக்கு அதை செய்து விடவே கூடாது. நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டோம். நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க, ஒரு பாட்டு பாடிட்டோம். நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க, ஒரு 8 நிமிஷத்துல ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன். நோ. ஏன்னா இது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது, கிறிஸ்துவ ஊழியம் என்பது எல்லா இடங்களிலேயும் நாம் கவனமாக செயல்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஒரு செய்தி கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா திடீர்னு ஜெபம் பண்றோம், ஆண்டவர் என்ன சொல்லணும், என்ன பேசணும். அப்போ ஆண்டவர் உணர்த்துவார். அப்ப அவர் கையில கொடுக்கும் பொழுது அதை அவரை இழுத்துட்டு போவார். சோ அதனால நாம் எப்பொழுதுமே இந்த கடவுளுடைய வேலையில சீரியஸா இருக்கணும். we are in the serious business for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம கவனமா இருக்கணும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பாக பீகார்ல ஹிசார் அப்படிங்கிற இடத்துல நான் இருந்தேன். ஹிசார் பீகார்ல இருக்கு. நாங்கள் படித்து கொண்டிருக்கும் போது ஊழியத்திற்காக சம்மர் மினிஸ்ட்ரிக்காக அனுப்பியிருந்தாங்க. ஒரு சில நாட்கள் டெல்லியில இருந்து நாங்க இருந்தோம். அங்க இருந்து நாங்க போக வேண்டிய இடத்துக்கு ஹரியானாவில் இருக்கிறதானா, ஹரியானாவில் இருக்கிற ஹிசார், பீகார்ல ஹரியானாவில் இருந்த ஹிசார். அப்ப அந்த பாஸ்ட் எங்களை அழைச்சிட்டு போனாரு. அந்த டெல்லியில இருந்து அந்த பஸ் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தது. மதியம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஏறக்குறைய இருட்டிட்டுது. வேகமாக எங்களை அழைத்து கொண்டு போய் அந்த பாஸ்ட் என்ன பண்ணாருன்னா, எங்களுடைய துணிமணி எல்லாம் நாங்க அவங்க வீட்டுல வச்சுட்டு, பாஸ்டர் உடனே ஒரு டெத்து அந்த வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்க அழைச்சிட்டு போயிட்டாரு. அது அங்க இருந்த ஒரு தமிழ் குடும்பம். அவங்க ஒரு வயதான ஒரு ஐயா இறந்து போனாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. எங்களை கொண்டு போய் அங்க சேர்த்தார். நாங்க ஏற்கனவே ஒரு 6-7 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறோம். அங்க எங்களுடைய பேக்கை வச்சது மாத்திரம் இல்ல, எந்த ஆகாரமும் இல்லை, எங்களுக்கு எந்த தண்ணியும் கொடுக்கல. அந்த பாஸ்டர் உடனே அந்த டெத் வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. விடிய விடிய நாங்க அந்த வீட்டுல இருந்தோம். விடிய அந்த வீட்டுல சில நேரங்களில் தமிழ் பாடல்களை, நானும் என்னுடைய நண்பர் 2 பேர் போயிருந்தோம். தமிழ் பாடல்களை பாடணும். எங்களுக்கு அப்ப தமிழ் தான் தெரியும். தமிழ் பாடல்களை பாடணும். அந்த வீட்டுல சில தமிழ் பேசினாங்க. அவங்களோடு கூட இணைந்து பாடிக்கொண்டே இருந்தோம். விடிந்தது. ஏறக்குறைய நான் நைட்டு எங்களால் தூங்க முடியல. விடிந்தது. நான் இப்போ எனக்கு கொஞ்சம் சோர்வாகி போனேன் நான். ஏன்னா நைட்டும் சாப்பிடல. அதிகாலை அம்மா மறுபடியும் காலை நேரம் பாடல்களை பாடிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எப்போ இவங்களை அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது 3 மணி ஆயிரும்னு சொன்னாங்க. அப்போ 3 மணி வரைக்கும் திரும்ப நாங்க வீட்டுக்கு திரும்பவோ, போதருடைய வீட்டுக்கு திரும்பவோ, குளிக்கவோ, ஆகாரத்தை எடுக்கவோ முடியாது. அப்போ மறுபடியும் அந்த பகல்ல நாங்க அந்த வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். எனக்கு ரொம்ப சோர்வாகி போனேன். ஊழியத்தினுடைய ஆரம்பம் படிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் கல்லூரியில சம்மர் மினிஸ்ட்ரிக்காக ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். இரவு முழுதும் தூங்கல. அடுத்த நாள் ஏறக்குறைய 3 மணி வரைக்கும் எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு கொடுக்கப்படலை. நாங்க அதிகாலையில பாத்ரூம் போயிருந்தோம், அவ்வளவுதான். சாப்பிடல. பசி ஒரு பக்கம் இருந்தது, சோர்வுகள் இருந்தது. அப்போ ரொம்ப கஷ்டத்தோட நான், என்னடா இந்த ஊழியம் இப்படி இவ்வளவு கடினமாக இருக்கிறது, எப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இவங்க எப்ப செய்து முடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். 3 மணி ஆச்சு. ஜெபம் பண்ணாங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு போகிற பொழுது அங்கே நான் நினைச்சது என்னன்னா, போன உடனே அவங்களை அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்கே ஒரு தேவனுடைய தாசர் வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ண. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னைக்கு அதை என்னால மறக்க முடியல. அந்த பிரசங்கம் எனக்கு புரியல. ஆனா அந்த இந்தியில பேசினார். ஆனால் அந்த பிரசங்கம் முடிந்த பின்பாக அவர் ஒருவேளை இப்படிதான் பேசியிருக்கலாம், நித்தியத்தை குறித்து பேசியிருந்திருக்கலாம். அந்த மரணத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய நித்தியத்தை குறித்து அந்த போதகர் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். அந்த பிரசங்கம் முடிந்த பின்பாக அந்த கல்லறைக்கு புதிதாக வந்த நபர்கள் எல்லாரும் அந்த போதகரிடத்திலே போய் அந்த இயேசுவை அறிவதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். சிலர்லாம் இயேசு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த போதகர் நின்று அங்கே அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லி கொண்டிருந்ததை நான் அவ்வளவு நேரம் அந்த களைப்பும் சோர்வு இருந்தாலும் அந்த பிரசங்கம் ஒரு பெரிய ஆர்வத்தை எனக்கு கொண்டு வந்து, புரியலனாலும் ஆர்வத்தை கொண்டு வந்தது. அந்த அடக்க ஆராதனைக்கு பின்பாக அநேகர் அந்த போதகரை ஒரு மொய்ப்பது போல மொய்த்து அவரிடத்தில் அநேக காரியங்களை அவர்கள் கேட்டதை பார்த்தும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கம் பசி பட்னி இதெல்லாம் தூரமாய் கடந்து போய் என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். 20-22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம்.
ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு 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 அடக்கம் செய்யதானே போகிறோம். ஏதோ ஒரு பாடலை பாடி அவரை உள்ளே இறக்கி விடுவோம் என்று சொல்லி அங்க யாரும் நினைக்கல. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு செய்ததான பிரசங்கம் அங்கே நின்று கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். ஸோ அதனால நாம ரொம்ப எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஒரு திருமண காரியமாக இருந்தாலும், ஒரு குழந்தை பிரதிஷ்டையாக இருந்தாலும், எப்பொழுதும் நடக்கிற குழந்தை பிரதிஷ்டை தானே என்று நாம் நினைத்து விடாதபடி, எப்பொழுதும் கொடுக்கிற ஞானஸ்தானம் தானே என்று நினைத்து விடாதபடி, எப்பொழுதும் திருமணத்தில் செய்யக்கூடிய பிரசங்கம் தானே என்று ஏதோ ஒரு பிரசங்கத்தை செய்து விடுவோம் என்பதாக அல்ல. காலைல முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்குன்னு வெளியில வந்துட்டோம்னா சீரியஸ். We are connected with the kingdom of God in the serious business. தேவனுடைய ராஜ்யத்தோடு கட்டப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக வீட்டை விட்டு வெளியே போறோம். நாம் அதை கவனமாக நாம் செய்து முடிக்க வேண்டும். கம்பெனியில வேலை பார்க்கறவங்க சொல்ல முடியுமா, சரியா பண்ணல, இல்ல தாமதமா பண்ணேன், நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது, இதெல்லாம் அங்க எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஐடி கம்பெனில 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அங்க போய் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அங்கே அவர்கள் சொல்ற வேலைய தங்களுடைய மூளையை வைத்து, அது அதாவது எப்படின்னா விருங்கி சுருங்கி அது என்னென்ன செய்ய முடியுமோ புழிந்து அந்த ப்ராஜெக்ட் அவங்க முடிக்கிற வரைக்கும் அதிலே தான் அவங்க கவனம் இருக்கும். இரவு பகலாக வேலை செய்வாங்க. முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு சாதாரணமான நிலைமைக்கு வருவாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துடும். ஸோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் கவனமாக நாம் செயல்படுத்த வேண்டும். ஒரு பாடலை பாடினாலும் அதிலே கருத்தாக, ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் ஒரு கருத்தாக, ஒரு ஆராதனை நடத்துகிறோம் என்றாலும் அதிலே கவனமாக, ஒரு 10 நிமிஷம் செய்தி தான் நறுக்குன்னு பேசணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேதத்தை வாசிக்க சொல்லுகிறார்கள் என்றால் நாம் அதை கவனமாக நிறுத்தி அதை நாம் சரியாக வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம என்னன்னா கடவுளுடைய வேலையில இருக்கிறோம், அதனால நாம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் எதையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யக்கூடியவர். சரியான நிர்வாகத்தோடு கூட அந்த காரியங்களை ஆரம்பித்து முடிக்கக்கூடியவர் என்பதை பார்க்கிறோம். அவர்தான் நிர்வாகி. நோவா பேழையை கட்டி எங்கேயும் அரையும் குறையுமா விட்டுருந்தாருன்னா போயிருக்கோம். நோவா பேழையை கட்டினாரு பாருங்களேன். பேழையை கட்டிட்டு நான் கொஞ்சம் மதியம் சாப்பிட்ட கொஞ்சம் தூக்கம் வந்துட்டு, அதனால அவங்க அந்த ஜன்னல் அந்த கதவுகளை போட மறந்துட்டாங்கன்னா போயிருக்கோம். ஏதோ ஒரு ஜன்னல் இருந்திருக்குமா, இல்ல அந்த கப்பல்ல எத்தனை தட்டுகள் இருந்திருக்கும், எத்தனை அந்த ஃப்ளோர் அந்த காரியங்கள் இருந்திருக்கு. ஏன்னா 5000 ஜோடி அதுக்குள்ளாக விலங்குகளும் பறவைகளும் இருந்ததாக ஸ்காலர் சொல்றாங்க. NIV பைபிள் ஃபுட் நோட்ல பாக்குறோம். ஒருவேளை இருந்தா நீங்க பாருங்க, NIV பைபிள் ஃபுட் நோட்ல கீழே கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு மிருகங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மிருகங்களும் ஜோடாக மிருகங்களும் பறவை இனங்களும் அதற்குள்ளாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. என்னையாவது ஒரு இடத்துல ஒரு கவனக்குறைவாக ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள் என்றால் அன்னைக்கு இருந்த மழையில அது முழுகி போயிருக்கும். தேவனுடைய திட்டம் முழுவதுமாக நாசமா போயிருக்கும். இல்ல, 120 வருடமும் அந்த வேலையிலே மிகுந்த கவனத்தோடு கூட அவர் அந்த பேழையை கட்டி எழுப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? நம்ம அலட்சியமா இருந்துட முடியாது. மதியம் சாப்பிட்ட கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், ஆசாரியர்களை நீங்க எல்லாம் வேலையை பாருங்கன்னா அவங்க என்னையாவது மாத்தி செஞ்சிருக்கலாம். பலகையில ஒரு இடத்துல ஒரு லேசா ஒரு கீறல் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு அந்த பலகையை பொருத்துகிற பொழுது ஒரு சின்ன கேப்பு தானே, ஒருவேளை நோவா அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு சின்ன கேப் தானே, போகட்டும் அப்படின்னு போயிருந்தா அது வழியா தண்ணி உள்ள வந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ நாம் அதுல நிற்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு நிர்வாகம் செய்ய அநேக நேரங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, மாணவர்களுக்கு வேலையை கொடுத்துட்டு நீங்க ஒரு ஓரமா நின்றுடுங்கன்னு சொல்லுவாங்க. மாணவர்களை வேலை பார்க்க சொல்லுங்க, வேலைகளை பிரித்து கொடுங்கள், நீங்க ஏன் வேலை செய்யறீங்கன்னு கேட்பாங்க. நான் என்னுடைய பழக்கமே அதுதான். வேலை செய்கிற மாணவர்களோடு கூட இருந்து வேலை அவர்கள் செய்யும் பொழுது நான் கையை கட்டி வேடிக்கை பார்ப்பதற்காக நான் அழைக்கப்படவில்லை. என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். அப்ப நடக்கிற காரியம் என்னன்னா, அப்ப மாணவர்கள் அந்த வேலையை கவனமாக அவர்கள் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
எந்த ஒரு இடத்துலையும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேலாக வேதாமா கல்லூரிக்குள்ள நான் இருந்திருக்கிறேன். மாணவர்களை வேலை வாங்கியதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அவர்களோடு இணைந்து வேலைகளை நான் செய்திருக்கிறேன். ஒரு சேர் போடனா கூட நான் போட்டிருக்கிறேன். கிராஜுவேஷன் டைம்லலாம் 1000, 1500 சேரை போடணும். கடைசி சேர் போடுற வரைக்கும் நான் நின்றுக்கிறேன். நல்லது. அந்த வேலைகளை கவனித்து நின்று வேலைகளை செய்வதோடு கவனித்து பார்த்து அதையெல்லாம் நேர்த்தியாக அழகாக செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நிர்வாகத்தை நாம் சரியாக கையாள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபையில் நடக்கக்கூடியதான நிர்வாக காரியங்களை நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் சில காரியங்களை நான் உங்களிடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னிட்ட சில பேப்பர் இருக்கு, அதை நம்ம பத்திரமா நான் வச்சிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேப்பரை நான் வச்சிருக்கிறது காரணம், இது ஒரு பெரிய போதகருடைய கைகளினாலே எழுதப்பட்டதான ஒரு பேப்பர். இன்னைக்கு அவங்க உலகத்துல இல்லை. இது ஒரு பெரிய போதகருடைய ஒரு கையெழுத்தால நிறைந்த, அவங்க ஒரு பிரசங்க குறிப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த பிரசங்க குறிப்பை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். வேற யாரெல்லாம் ஏஜி தமிழ்நாடு வேதாகம கல்லூரியில அநேக வருடங்களாக ஊழியம் செய்ததான ரெவரண்ட் அலெக்சாண்டர், அவங்க இந்த கொரோனா பீரியட்ல பாதிப்படைந்து அவர்கள் இறந்துட்டாங்க. சில காரியங்களை அவங்க உயிரோடு இருக்கும்போது எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அதுல இந்த புஸ்தகமும் கூட, அதுல இருந்த அந்த புஸ்தகத்துல இருந்த பேப்பர். இது ஒரு பிரசங்கம் அவங்க எடுத்திருக்கிறாங்க, ஒரு பிரசங்கத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ வயதுல பெரியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எதையும் சாதாரணமாக செய்யக்கூடியவர்கள் அல்ல, எழுதி வைத்து அதை மிக நேர்த்தியாக அவர்கள் செய்யக்கூடியவர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கு இந்த நாளிலே நாம் என்ன காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், அந்த கொடுக்கப்பட்ட புஸ்தகத்தின்படி, நம்ம கையில கொடுக்கப்பட்ட புஸ்தகத்தின்படி சபையில நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளை நாம் எப்படி சரியாக நடத்தி அந்த காரியத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு படிக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரசங்கம் என்பதோடு நாம் நின்று விடாதபடி மற்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் போது நாம் எப்படி அதுல நம்முடைய கவனம் இருக்கணும், அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை நாம் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே படிச்சிருப்போம் கம்யூனிட்டிஸ்ல படிக்கும்போது. இருந்தாலும் மறுபடியும் இந்த 2வது யூனிட்ல அதை அவங்க கொடுத்துருக்குறாங்க. நாம் அதுல கொஞ்சம் நேரத்தை நம்ம என்ன செய்ய போறோம், செலவழிக்க போறோம். நிர்வாகம் சம்பந்தமான காரியம். அதனாலதான் என்ன அப்படின்னா, முதல்ல பார்க்கறது திருமண காரியங்களிலே நாம் அந்த இடத்துல என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், என்ன விதமான உடைகளை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும், என்ன விதமான ஆயத்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்முடைய சபையில இருக்கிறோம் அப்படின்னா, ஊழியர்களாக நாம் இருக்கிற பொழுது அந்த கல்யாணத்துல திருமணத்துக்கு வெறும் அங்கே நின்று கொண்டு ஒரு பிரசங்கம் செய்வதுதான் என்னுடைய வேலை என்பதல்ல. அந்த திருமணத்துக்கான அத்தனை காரியங்களையும் நாம் சரியாக ஒழுங்கு செய்ய வேண்டும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக வேதாம கல்லூரியுடைய ஆசிரியராக பிரின்சிபாலா இருந்ததான டாக்டர் சாமுவேல் ராஜ், அவங்களுடைய மூத்த மகளுக்கு நடந்த திருமணத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே அந்த காரியங்களை, எங்களுக்கு ஒரு டீமா நாங்க இருந்தோம். அந்த டீம்கிட்ட தான் பாஸ்டர் அவங்க பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த டீம்ல ஒரு 6 பேர் இருந்தோம். அந்த 6 பேரும் இணைந்து
அந்த 15 நாட்களாக எல்லா காரியத்தையும் ஏ டு செட் நூக் அண்ட் கார்னருக்கு நாங்க அந்த காரியத்தை எப்படி நடத்தணும் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருந்தோம். அதன்படியாகவே செயல்பட்டோம். தண்ணீர் எங்கேருந்து கொண்டு வரணும், அந்த சமைப்பதற்கு தேவையான அந்த மட்டன் பிரியாணிக்கு தேவையான கறி எங்க வாங்கணும், யார் போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்குள்ள கொண்டு வரணும், பரிமாறுகிற இடத்துல யார் இருக்க வேண்டும், ரிசப்ஷன்ல யார் இருக்கணும், எல்லாவற்றையும் ஏ டு ஜெட் எல்லாவற்றையும் எழுதி இன்னைக்கும் அந்த காரியத்தை வைத்திருக்கிறோம். புஸ்தகங்களை வச்சிருக்கிறோம். ஒரு திருமணம் நடத்தணும் அப்படின்னா அதை பார்த்தாலே போதும், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஈவன் பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷன் நிற்கும் போது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதை யார் வாங்கணும், யார் வாங்கி பின்னாடி வைக்கணும், ரிசப்ஷன் அந்த என்ட்ரன்ஸ்ல மண்டபத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அங்கே யார் வரவேற்பாளராக நிற்க வேண்டும், அங்கே வைத்திருக்கக்கூடிய தட்டுகள், இது எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். எதுக்கு சொல்றேன்னா, எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாம தவறு இல்லாம அந்த நேரத்துல அலறி அடிச்சு ஓடி போய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா அந்த டீம் நாங்க செயல்பட்டோம். ஸோ அதுதான் நிர்வாகத்தன்மை. அதுக்கு இந்த டீம்ல இருக்கக்கூடிய நாங்க இருந்த அந்த டீமுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்த ஒரு மேனேஜர், அவங்க ஹெச்ஆரா இருந்தாங்க, மேனேஜர்லாம் ஹெச்ஆரா இருந்தாங்க. ஸோ அவங்க தலைமையின் கீழாக ஒரு லேடி தானே, ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல் லேடி, ரொம்ப எந்த ஒரு காரியத்தையும் பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க. அந்த டீம்ல ஒரு 6 பேர் இருந்தோம். அதில் 2 போதகர்கள் இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் இருந்து செயல்பட்டோம். அந்த ஹெச்ஆர் அந்த மேடத்துக்கு கீழே இருந்ததான் அவங்க தான் எல்லாத்தையுமே என்ன டிசைன் பண்ணியிருந்தாங்க, பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கு கீழாக இருந்து அந்த வேலைகளை செய்த ஒரு கல்யாணத்தை ரொம்ப அற்புதமாக இந்த காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அதான் நிர்வாகத்தன்மை. சரியா நிர்வாகிக்கல அப்படின்னா ஒரு சின்ன கூட்டங்கள்னா பிரச்சனை தெரியாது. ஆனால் பெரிய கூட்டங்களிலே நாம் சரியாக நிர்வாகம் செய்யாமல் போனோமானால் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடும். இந்த வருஷம் வேதாகம கல்லூரிக்கு அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ்ல எப்பொழுதுமே வரக்கூடிய மக்கள் 700 பேர் 800 பேர் வருவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு 1000க்கும் அதிகமானவங்க வந்திருந்தாங்க. அப்போ ஸ்டேஜ்ல அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. சேர்பத்தில் என்ற செய்தி வருகிறது. நான் அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ்ல எப்பொழுதுமே ஒரு கார்னர்ல உட்காந்து எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட அந்த வேலைகள் எல்லாம் என்னுடைய பொறுப்பு. ஏ டு Z அந்த ஸ்டேஜ், PA சிஸ்டம், சேர்ஸ் எல்லாமே நான் அதுக்கு உத்தரவாதம். ஸோ ஏதாவது பிரச்சனை ஏற்படுமானால் நான் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த காரியம் மேலே இருந்துகிட்டே அதை ஒழுங்கு செய்யணும். அப்போ எனக்கு உதவியாக நான் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பக்கத்துல சில மாணவர்களை நான் நிறுத்தி வைப்பது உண்டு. அப்போ சொன்னாங்க கூட்டம் அதிகமாக இருக்கு. உடனே ஒரு நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணி அங்கே சேர் மறுபடியும் கொண்டு வரப்பட்டு மிக துரிதமாக கொண்டு வரப்பட்டு அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப சில இடங்கள்ல நம்ம நிர்வாகத்தன்மையில நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்தம்பிச்சு நின்றுடும் அப்படியே. ஸோ சின்ன கூட்டங்கள், சின்ன கேர் குரூப் கூட்டங்கள், அதுல நிர்வாகத்துல கொஞ்சம் பிரச்சனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் பெரிய இடங்களிலே பெரிய கூட்டங்களை ஒழுங்கு செய்கிற பொழுது அதுல நிர்வாகம் சரியாக இல்லைன்னா அது அப்படியே ஃபிளாப் ஆயிரும். அதே போல திருமண காரியங்களா இருந்தாலும் சரிதான். திருமண காரியங்களா இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த சில இடங்கள்ல பார்ப்போம், பைபிளை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த பைபிளை மாத்தணும்ன்ற நேரத்துல வரும்போது பைபிள் யாராவது வாங்கியிருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. சில இடங்களை நான் கவனிச்சிருக்கிறேன், பைபிள் மாத்த நேரத்துல பைபிள் இருக்காது. நான் பைபிள் வாங்கியிருப்பாங்க, புது பைபிள் வாங்கியிருப்பாங்க. ஆனா யாருடைய கையிலேயாவது கொடுத்திருப்பாங்க. அவரு திருமண நேரத்துல வேற ஒரு வேலையில சிக்கியிருப்பாரு, அதை கொண்டு வந்து கொடுக்க முடியாம போயிருக்கும். இல்லைன்னா எங்கேயாவது வாங்கி அதை எடுத்து வர மறந்திருப்பாங்க. எது முக்கியம் திருமணத்துல? அந்த மோதிரம் மாற்றுவதற்கு முன்பாக ஒருவர் அவர்கள் பைபிளை மாற்றிக் கொள்வது, அதுதான் முக்கியம். அதையே மறந்துடுவாங்க. ஸோ அந்த காரியம் அதை பார்க்கும் பொழுது அது சரியான நிர்வாகத்தன்மை அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு திருமணத்துல அந்த மோதிரத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண் வீட்டு கொண்டு வந்ததை அப்படி மாறி அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதை அணிஞ்சு அதை போட சொல்லி பார்த்துருக்குறோம். அப்புறம் போட்டது இப்படிதான் சொல்லி இது இவங்க வாங்கினது மாத்தி போட்டுட்டோம். ஏன்னா அதுல கான்சன்ட்ரேஷன் இல்லை,
கவனம் இல்லை, நிர்வாகம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் அங்கே ஃப்ளாப் ஆயிரும். அதாவது ஸ்தம்பிச்சு நின்னுரும். அதனால நம்ம எல்லாவற்றையும் கவனத்திலே கொள்வது, ஏன்னா நிர்வாகத்தை பத்தி படிக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு காரியங்களை நாம கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ரைட். இப்போ ஒரு திருமண நிச்சயதார்த்தம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த நிச்சயதார்த்தம் நம்ம பார்த்தோம் 6 மணிக்குன்னு சொன்னா யாரும் வந்துடுறது கிடையாது. 6 மணிக்கு நிச்சயதார்த்தம் போடுங்க. அது எப்போதும் 6 மணிக்கு ஆரம்பித்ததாக சரித்திரம் கிடையாது. 6:30 ஆயிரும், 7 கூட ஆயிரும். ஒரு திருமண விழாவிற்கு அந்த திருமணம் காலையில 9 மணி என்று அங்கே அந்த திருமண பத்திரிகை அச்சடிக்கப்பட்டிருந்தது. அந்த திருமணத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஒரு ஆங்கிலேயர், அதாவது ஒரு வெள்ளைக்காரர் அழைக்கப்பட்டிருந்தார். கரெக்டா பாத்தீங்கன்னா 9 மணின்னா 9 மணிக்கு வந்து உட்காந்துட்டாரு. இது டெல்லியில நடந்த திருமணம் நினைக்கிறேன் நான், எனக்கு ஞாபகம் இருக்கு. 9 மணிக்கு வந்து உட்காந்துட்டாரு. ஏன் அவர்கிட்ட கேட்கும் போது, ஏன்னா கல்யாணத்துல நீங்க கார்டுல என்ன இன்விடேஷன் என்ன போட்டுறீங்க? 9 மணி. 9 மணின்னு போட்டிருக்கிறோம். ஆனா அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா இருக்கு, அவங்க டைம்ல கரெக்டா இருப்பாங்க. ஆனா மணமகன் வீட்டார் வந்து மணமகள் வீட்டார் வந்து கல்யாணம் ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய 9:45 ஆயிட்டு. அவங்க நேரத்துல சரியா இருப்பாங்க. ஸோ அதை இன்னைய வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகளில் அதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லை. நேரம் மாறி போகிறதையும் அல்லது தாண்டி போகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம கவனமா இருக்கணும். திருமணம் நடத்தி வைக்கக்கூடியவர்கள், அந்த திருமண காரியங்களை பங்கெடுக்கக்கூடியவர்கள், நாம் சரியான நேரத்தில் அந்த இடத்துல இருப்பது மிகவும் நல்லது என்பதை நாம் பார்க்க. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம சரியாக நம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அப்போ இந்த நிச்சயதார்த்த விழாவில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை ஜெபிக்க சொல்றோம். ஆரம்ப ஜெபம் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நிச்சயதார்த்தத்தில் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு போதகர் ஆரம்ப ஜெபம் முடித்த பின்பாக அடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த போதகர் என்ன சொல்லணும் அப்படின்னா, 2 மன வீட்டாரையும் வரவேற்பு கொடுப்பது. வந்திருக்கக்கூடியதான மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார், சொந்த பந்தங்கள், இனபன ஜந்துக்கள், நண்பர்கள், உறவினர்கள், போதகர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் என்று சொல்லி ஒரு வரவேற்பு காரியத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து இந்த நிச்சயதார்த்த விழாவில் கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதாவது பழங்கள், ட்ரெஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேயே அந்த பரிசு பொருட்களை மணமகன் வீட்டிலிருந்து கொண்டு வந்ததான அந்த பரிசு பொருட்களை மணமகன் வீட்டாரிடத்திலே கொடுத்து, மணமகள் வீட்டாரிடத்திலே கொடுத்து, ஆரம்பத்திலேயே இந்த ஆடையை நீங்கள் உடுத்தி கொண்டு சரியான நேரத்துக்கு வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம் என்று சொல்லி அனுப்புறது நல்லது. அப்போ ஒவ்வொரு தட்டா கொடுப்பாங்க, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அந்த பெண், அந்த மணமகள் அந்த ஆடையை, புது மணமகன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஆடையை உடுத்தி அதை திரும்பி வருகிற நேரத்திற்குள்ளாக அந்த நேரத்துல தான் பாடல்களை பாட சொல்றாங்க. நான் இது என்னுடைய கருத்தல்ல, முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க செய்த காரியத்தை நான் எடுத்து அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஸோ அந்த நேரத்துல பாடல்களை பாட சொல்றாங்க. சில பாடல்கள், அந்த இடத்துல என்ன பாடலை பாடணும் அதை நீங்க கவனமா பார்க்கணும். அந்த இடங்கள்ல நாம் என்ன பாடல்களை நாம் பாட வேண்டும். ஆசீர்வாதமான பாடல்கள், அப்படிப்பட்டதான கட்டளையான பாடல்கள் அல்ல, அல்லது வேற பாடல்களை பாடி ஆற்றுவது போல தேற்றுவது போல அல்ல. இந்த திருமண நிச்சயம் என்பதனாலே ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான பாடல்களை பாடுவது நல்லது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, இந்த நிகழ்ச்சியில இந்த பாடல் முடிந்த உடனே மணமகள் திரும்பி வராங்க.
வந்த பின்பாக அவங்க ஸ்டேஜில் இருப்பாங்க. மணமகன் மணமகள் 2 பேரும் ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்பொழுது அங்கே வேதம் வாசிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் 24 1 9 வசனங்கள், ஆதியாகமம் 2 18 24 வசனங்கள், ஆதியாகமம் 24 10 31 வசனங்கள், எல்லாம் ஆதியாகமத்துல தான் இருக்கு. ஆதியாகமம் 24 50 67 வசனங்கள், சங்கீதம் 45, நீதிமொழிகள் 31 10 31 10 31 வசனங்கள், இதெல்லாம் வாசிக்கும்படி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கும் தேவனுமாகிய கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண், என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனையும் மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தருக்கு நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். 8, உன் பெண் உன் பின்னே வர இருந்தாலாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழாக வைத்து இந்த காரியத்தை அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். சோ இந்த பகுதியை வாசிக்கிறோம். வாசித்த பின்பாக யாரையா ஒருத்தவங்களை வாசிக்க சொல்றோம். எல்லாத்தையுமே ஒருத்தவங்களை இல்லை, யாரையா ஒருத்தவங்க வாசிக்க சொல்றோம். அவங்க வாசிக்கிறாங்க. அப்ப இந்த வேத பகுதியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சரியாக அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோம்டிஸ் கிளாஸ்ல நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் அதை நாம் உணர்த்தப்படுகிறோம், சொல்றோம். அதனால இந்த நிர்வாகத்தன்மை என்கிற இந்த பாடத்திட்லையும் இதுவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா முக்கியமான காரியம் பாருங்க. ஸோ அதனால நாம் இதற்கான சரியான குறிப்புகளை நம்முடைய வேதத்திலே எழுதி வைத்துக் கொள்வது, ஒரு நோட்டு போட்டு எழுதி வைத்துக் கொள்வது தவறல்ல. இல்லை அது சம்பந்தமான புஸ்தகங்களை வாங்கி கொள்றதும் தவறு கிடையாது. என்கிட்ட அந்த புஸ்தகம் இருக்கு, அதை வைத்துதான் சொல்கிறேன். அப்போ இதுல இருந்து ஒரு போதகர் ஒரு செய்தியை அழகாக அவர்களுக்கு, மணமகனுக்கும் மணமகளுக்கும் வந்திருக்கிற மக்களுக்கும் சேர்த்து பேசணும். ஏதோ வெறும் மணமகன் மணமகளோடு மாத்திரம் நிறுத்தி விடாதபடி அங்கே இருக்கக்கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாக நாம் கருத்தாக அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும். உங்களை ஆண்டவர் இந்த என்கரேஜ்மெண்ட் இப்போ வாசித்த இந்த பகுதியில வேற இன்னும் அநேக பகுதி இருக்கிறது. அதுல எது உங்களுக்கு பிடித்ததுமாக, உங்களுக்கு எது பேசினா கரெக்டா இருக்கும், ஒரு லீடிங் இருக்குன்னா அதுல இருந்து நீங்கள் பேசும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். பின்பு போதகர் கூற வேண்டியது, பிரியமானவர்களே, இன்னாருடைய மகனுக்கும் இன்னாருடைய மகளுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யும்படி நாம் எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுதும் நீடித்திருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம். அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது. அதிக ஜெபத்துடன் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய காரியம் இது. அப்புறம் அதுக்கு பின்பு போதகர் கேட்க வேண்டியது, மணமகன் மணமகளை பார்த்து, திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாக உள்ள நீங்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாகவும் இங்கே கூடி வந்திருக்கிறவர்களுக்கு முன்பாகவும் உங்கள் பூர்ண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னாராகிய நீ இன்னாரை திருமணம் செய்ய சம்மதிக்கிறாயா? அதுக்கு மணமகள் பதில் சொல்லணும், ஆம் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்புறம் மணமகளை பார்த்து, இன்னாராகிய நீ
இந்த மகனை திருமணம் செய்வதற்கு சம்மதிக்கிறாயா? நம்ம மணமகள் பதில சபைக்கு முன்னாடி கேட்கிறாங்க. அதற்கு ஆம் என்று அவர்கள் ஒற்றுக்கொள்கிற பொழுது போதகர் இருவரையும் பார்த்து கூற வேண்டியது, திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நீங்கள் இருவரும் உங்கள் தனிப்பட்ட காரியங்களிலும் பொது வாழ்விலும் கர்த்தருக்கும் சபைக்கும் புகழுக்கும் நற்கிருத்தி உண்டாகத்தக்க விதத்தில் பயபக்தி நடந்து கொள்ள ஆலோசனை கூறுகிறேன். உங்கள் இல் வாழ்க்கை நல்வாழ்க்கை அமைய இன்றையிலிருந்தே நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று ஊக்கமாக ஜெபியுங்கள். பின்பு போதகர் கூற வேண்டியது, திருமணம் நிச்சயத்திற்கு அடையாளமாக மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக கொடுப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் இறுதி ஜெபம் ஆசீர்வாதம் 2 பேரையும் முழங்கால் படியிட்டு அந்த போதகர் ஜெபித்து அனுப்பி வாழ்த்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த அமைப்புல இதைதான் அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஸோ திருமணம் என்பது என்ன? நீங்க இஸ்லாமிய திருமணத்துக்கு கலந்துருப்பீங்க, இந்துக்களுடைய திருமணத்துக்கு நீங்க போயிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஒரு காரியம் சலன்னு இருக்கும். இந்த திருமணத்திலே அற்புதமான ஒரு காரியம் இந்த கிறிஸ்துவ திருமணம் என்பதை, ஏன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக அது நடத்தப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனை முன்பாக வைத்து இந்த திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறதை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இது என்கேஜ்மெண்ட். அதே போல திருமணம் அப்படின்னு வரும்பொழுது திருமணம் என்று வருகிற பொழுது இதை நிச்சயதார்த்தத்தை பார்த்தோம். திருமணம், ஆரம்ப ஜெபம், பாடல், ஜெபம், மறுபடியும் பாடல், வேத பகுதி, வாழ்த்து செய்தி. யாராவது ஒரு சிலர் மணமகன் வீட்லயோ மணமகள் வீட்லயோ அந்த மணமகனை குறிச்சு மணமகளை குறிச்சு சில காரியங்களை சொல்றது. வாழ்த்துறை, செய்தி, அப்புறம் திருமணத்தை நடத்தி வைத்தல், பாடல் முடிஞ்ச உடனே மணமகள் கையெழுத்து போடுறது, அப்புறம் இறுதி ஜெபம், ஆசீர்வாதம் என்பதை பார்க்கிறோம். இது ஒரு திருமணத்துக்கான முன்னுரை, எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்க்கிறோம். வேத பகுதி, பாடல்கள், திருமணத்துக்குன்னு சில பாடல் இருக்கு, அதை தான் நம்ம அங்க பாடணும். வேத பகுதி ஆதியாகமத்துல இருந்து, சங்கீதங்கள்ல இருந்து, சங்கீதம் 45, சங்கீதம் 128 நல்ல சங்கீதம், நீதிமொழிகள் 18, 1 கொரிந்தியர் 7, எல்லாற்றுக்கும் மேல எபேசியர்ல வாசிப்பாங்க 5ஆம் அதிகாரம் 22, 23. எங்கெல்லாம் மணமகன் எப்படி இருக்கணும், மணமகள் எப்படி நடந்து கொள்ளணும், மணமகன் தன்னுடைய மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும், மணமகள் தன்னுடைய புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் அங்க அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்போ அந்த திருமணத்துல மறுபடியும் அந்த போதகர் எழுந்து சொல்ல வேண்டியதான காரியம், பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. திருமணம்னாலே அது ஒரு பாவம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானாவூர்ல நடந்த திருமணத்திற்கு சென்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்துக்கு போனார், அதை சொல்றாங்க. தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். அதை சிறப்பித்தார்.
எனவே சென்று தமது முதலாம் அற்புதம் செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறதும் இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தர்க்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும் வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலமாக, அது சொல்றாங்க பாருங்க, எழுத்தின் மூலமாக எழுது நீங்க டக்குனும் எழுத்தின் மூலமாக அதை சொல்ல கடவர், சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாதிருக்க கடவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த திருமணத்துக்கு பின்னாடி அப்படி இப்படின்னு சொல்லி சில நேரத்துல அந்த குடும்பத்துல கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடுவாங்க. அதை அப்படி சொல்றாங்க. போதகர் கேட்க வேண்டியவை மணமகனை பார்த்து, நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்துக்கு சேர்க்கக்கூடாதபடி காரணம் உண்டென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். தடை ஒன்றும் கூறப்படாவிடில் மணமகன் போதகரை பின்பற்றி சொல்ல வேண்டிய காரியம் அதை சொல்றாங்க. அது உங்களுக்கு அந்த காரியம் நீங்க புஸ்தகத்தை வாங்கும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் ஆகிய நான் ஒய் என்ற உம்முடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தை அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மணமகள் போதகரை பின்பற்றி சொல்ல வேண்டியது, எக்ஸ் ஆகிய நான் ஒய் என்ற உம்முடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரியத்தையும் அறிவேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் போதகர் மணமக்களை பார்த்து கூற வேண்டியவை, இருவராகிய நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாக இருப்பாயா? மணமகன் சொல்ல இருப்பேன். மணமகளை பார்த்து போதகர் கூற வேண்டியது, ஒய்யாய் இருக்கிற நீ என் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த நிலைமையில் ஒருமித்து வாழ உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்ட இவனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிட செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவனை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் பிறர் முகம் பாராமல், என்ன அருமையா சொல்லிருக்காங்க பாருங்க, பிறர் முகம் பாராமல் இவனுக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன். பின்பு போதகர் கேட்க வேண்டியது, திருமணம் செய்ய இந்த மணமகளை இந்த மகனுக்கு கொடுக்கக்கூடியது யார்? பெண்ணின் தகப்பன் அல்லது அவர் சார்ந்த ஒருவர் பெண்ணின் வலது கையை பிடித்து மணமகனின் வலது கையில் கொடுக்க வேண்டும். மணமகள் தன் வலது கையினால் மணமகனின் வலது கையை பிடித்து போதகர் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல வேண்டியது, இங்கு கூடியிருக்கிற யாவருக்கும் சாட்சியாக நிற்க எக்ஸ் ஆகிய நான் ஒய் ஆகிய இவரை உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கும் ஆதரிக்கும் வாக்கு கொடுக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் சொல்றோம். ஏன்னா நாளைக்கு நீங்க போய் சபை நடத்தும் பொழுது ஊழியங்களை செய்யற பொழுது இதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிக்கலா இந்த புஸ்தகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை நான் படிக்கும்போது இந்த காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். அதன்படி நம்ம இந்த காரியத்தை படிக்கிறோம். பின்பு மணமகள் தன் வலது கையினால் மணமகனின் வலது கையை பிடித்துக் கொண்டு போதகர் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல வேண்டியது, இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்க டேஷ் ஆகிய நான் டேஷ் என்ற உன்னை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியும் வாக்கு கொடுக்கிறேன். பின்பு மணமகள் கையை பிடித்து கொண்டு போதகர் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல வேண்டியது, நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து என்னை விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு
என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். பின்பு போதகர் சொல்ல வேண்டியது, மணமகன் மணமகள் இருவரையும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியில் இந்த சபைக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கையை பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவன் மனைவியுமாக இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமேன். ஜெபம், அப்புறம் பதிவேட்டில் கையெழுத்து, அப்புறம் கடைசி ஜெபம், அறிவிப்பு, பவனி. சபையார் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும்போது மணமக்கள் முன்னே செல்ல மற்றவர்களை அவர்களை பின்பற்றி ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுங்கள் என்பதாக அந்த திருமண காரியம் முடியுது. சரி, இதை ஏன் படிக்கிறோம், இவ்வளவு தூரம் அந்த காரியத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த திருமண காரியமாக இருந்தாலும் நிச்சயதார்த்த காரியமாக இருந்தாலும் அதிலே அதை சரியாக நாம் செய்யாமல் போனோமானால் அங்கே பிழைகள் வந்துடும், குறைகள் வந்துடும். அது பார்ப்பதற்கு ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்காது. மற்ற உலக மக்களுடைய திருமணத்துக்கு நம்ம போயிருப்போம், அது போல கிறிஸ்துவ திருமணம் என்பது அல்ல. அது முக்கியமானது. 2 பேரை இணைக்கக்கூடிய ஒரு காரியம், குடும்பத்தை கட்டக்கூடியதான காரியம். அந்த சந்ததி இந்த உலகத்திற்கும் ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கிறபடினாலே அதை ஒரு சாதாரணமான நிலைமையில நாம அதை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அதை எடுத்து விடக்கூடாது அல்லது நடத்தி விடக்கூடாது என்பதை பார்க்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும், கவனமா இருக்கும். அதே போல விசுவாசிகளுடைய ஞானசானத்தை குறித்து அவங்க சொல்றாங்க. எதெல்லாம் வாசிக்கலாம்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், ஞானசானம். இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கும் ஆர்டர் இருக்கிறது, ஆரம்ப ஜெபங்கள் இருக்கிறது, தனி தொட்டிக்கு போகிறோம், அதில் காரியங்கள் நம்ம போதிக்கிறோம். ஞானசானம் யார் எடுக்கணும், யார் கொடுக்கணும், அங்கே ஞானசானத்தின்படி கேட்கக்கூடியதான கேள்விகள், அநேக காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கும் பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா, இயேசு உங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று நம்புறீங்களா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்க நம்புறீங்களா, சபை கூடி வருதலை விட்டு விடாமல் தொடர்ந்து சபையில நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்குறீங்களா, சபையில நடக்கக்கூடிய எல்லா ஊழியங்களிலையும் பங்கெடுப்பேன், காணிக்கைகள் தசம பாகங்கள் போன்ற காரியங்களை நான் உண்மையா இருப்பேன், இதெல்லாம் அங்க கேட்பாங்க அந்த ஞானஸ்தான தொட்டில. அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லுகிற பொழுது பின்பாக சபைக்கு முன்பாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாகவும் இவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று அவர்களை தண்ணீரிலே முழுக்கி எடுக்க வேண்டியது தேவனுடைய தாசர்களுடைய கடமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்து குழந்தை பிரதிஷ்டை நம்ம பார்க்கிறோம். அதே போல அதுவும் முக்கியமான நிகழ்ச்சி. குழந்தை பிரதிஷ்டை என்பது அந்த குழந்தையை தேவனுக்கு முன்பாக நாம் அதை பிரதிஷ்டை செய்து நம்ம கொடுக்கிறோம். மோசே அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தாய் அவங்கள அந்த தாயால வளர்க்க முடியல, நைல் நதியில விடுறாங்க. மறுபடியும் அந்த குழந்தையானது மறுபடியும் போர்த்திபாருடைய மகளுடைய கரங்களிலே பெறப்பட்டு மறுபடியும் உண்மையான தாயாகிய மோசையுடைய தாயுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. அப்போ அவங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமா அதை வளர்க்குறாங்க. மோசைக்கு அந்த சின்ன வயதுல கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியம்தான் அவருடைய ஊழியத்துல ஒரு பெரிய பிரதிபலிப்பாக இருந்தது. நல்ல விதையை விதைச்சிருந்தாங்க. ஸோ அதனால குழந்தை பிரதிஷ்டை என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதையும் நாம கவனமாக நாம் அதையும் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து திருவிருந்து ஆராதனை. அதை நம்ம அநேக முறை சபையில எடுத்திருக்கிறதுனால அந்த பகுதி நம்ம காரியங்களை அறிந்திருக்கிறோம். திருவிருந்து ஆராதனைகளிலேயே விசேஷித்த ஆராதனை. ஸோ அதனால அதையும் நாம ரொம்ப கவனமாக நாம் அதை கொடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும். ரொம்ப பத்திரமா அந்த காரியத்தை நம்ம கவனம் செலுத்தணும். அதை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்லது பாரம்பரியமாக அதை நம்ம எடுத்து விடக்கூடாது. பயபக்தியா எடுக்கணும். அது என்னுடைய அனுபவத்தின்படி சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்வாங்கன்னா, அந்த ரசத்தை குடித்த பின்பாக, அருந்திய பின்பாக கப்பை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு மூலையில வச்சிருவாங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக ரொம்ப பரிசுத்தமாக காணப்பட்டதான அந்த கப்பு சில நேரங்களில் காலடியில் வச்சிருப்பாங்க. இப்போலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரே கப்பில் மேலே அந்த
இயேசுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற ரொட்டியும் அந்த அந்த அதை எடுத்தது பின்னாடி கீழே ரசமும் இருக்கிறது. அதை பார்த்தோம் அப்படின்னா சில இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். பார்க்கும்பொழுது அதை குடித்த பின்பாக ஏதாவது ஒரு மூலையில ஒரு குப்பை தொட்டில தூக்கி போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக, அதற்கு முன்பாக நம்ம பார்க்கணும், ரொம்ப பரிசுத்தமா பக்தியா எடுக்கிறோம். அது சரியான இடத்துல நான் குப்பை தொட்டில உடனே உங்களை கொண்டு போய் போடாதீங்கன்னு நான் சொல்லலை. அதை அதை கலெக்ட் பண்ணுவதற்கு ஒரு ஆளை வைத்து அதை சரியாக அதை கலெக்ட் பண்ணி அது சரியான இடத்துல அதை டிஸ்போஸ் பண்றது நல்லது. மற்றபடி ஆங்காங்கே கால்களில் கைகளில் படுகிற மாதிரி, கால்களில் மிதிக்கப்படுகிற மாதிரி அது நல்லா இல்லை. என்னன்னா அதுல பரிசுத்தம் இருக்கா, இல்லை அந்த கப்புல நீங்க இருக்கிற ரசம் அது வந்து காலில் படும்போது தவறு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்காதீங்க. அது அப்படி இல்லை. இல்லை, ஒரு 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 மனசாட்சிக்கு பயன், வேற ஒன்றும் நான் சொல்ல. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் அதை சொல்றேன். அதுல என்ன பாஸ்டர், இது பிளாஸ்டிக் டப்பா தானே, எங்க போட்டா என்ன? இல்லை, அதுல ஒரு கவனம் இருக்க வேண்டும். நீங்க வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா குப்பை கீழேயே போட முடியாது, ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஸோ என்னுடைய வீட்டிற்கு ஒரு ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த போகிற இடங்கள்ல வர இடங்கள்ல பஸாரில் போகும்போது வரும்போது சாப்பிட்ற அந்த பாக்கெட், பாலித்தீன் பைகள், டஸ்ட், அதாவது டீ குடிக்கிற கப்பு கீழே போட சரியான இடத்துல அந்த டஸ்ட்பின் வைக்கப்படலை அப்படின்னா அதை அவங்க நல்லா பேக் பண்ணி தன்னுடைய பையிலே வச்சுட்டு வராங்க. வச்சுட்டு வந்து வீட்டில் வந்து டஸ்ட்பின்ல அவங்க போட்டதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் என்பதற்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு புது உபதேசம் அல்ல, அது ஒரு துரு உபதேசமும் அல்ல. நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க, ஒரு புது உபதேசமா இருக்க, ஒரு துரு உபதேசமா இருக்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அதை ரொம்ப நம்ம பாடி ரொம்ப பயபக்தியோடு எடுத்த நாம் பின்பு அதை தூக்கி அலட்சியமாக ஒரு இடத்துல போடுவது என்பது அது மனசாட்சிக்கு சரியான ஒரு காரியமாக எனக்கு தெரியல. அதுக்கு ஸ்தோத்திரம். சரி, அதை கவனமா பாருங்க. அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புறேன். அடக்க ஆராதனை இதை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். இது ரொம்ப முக்கியம். அடக்க ஆராதனை என்பது சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், அது ஏதோ ஒரு போகிறோம் பாட்டு பாடுறோம் அப்படின்றதான் இல்லாமல் அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இழப்பு, என்னுடைய மாமனார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துக்கு பொழுது அந்த ஆராதனை, அந்த அடக்க ஆராதனையை நான் அங்கே இருந்தேன் 2 நாள். அது ரொம்ப வலியாக இருந்துச்சு, ரொம்ப வலித்தது எனக்கு. அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய வார்த்தையாக எனக்கு தெரிந்தது. நம்ம அநேக இடங்கள்ல போய் பேசியிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை வேதத்திலிருந்து வாசித்து பேசியிருக்கிறோம். ஆனால் இழப்பு என்று குடும்பத்திலே வருகிற பொழுது அதை மற்றவர்கள் அந்த இடத்துல வந்து நின்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக பெரிதாக எங்களுக்கு காணப்பட்டது. அப்போதான் நம்ம உணர்ந்தோம். அப்போ அந்த இழப்பு ஏற்பட்ட இடங்களிலே போகும் பொழுது ஏதோ சில வார்த்தைகளை அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லுகிறோம் என்று எண்ணாமல் ரொம்ப ரொம்ப அந்த மன உருக்கத்தோடு கூட அந்த மக்களோடு கூட இணைந்து நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். தேவன் உங்களுக்கு இருக்கிறார், கவலைப்படாதீங்க, நாங்களும் உங்களுக்கு தோள் கொடுப்போம், துணை நிற்போம். எங்களுடைய மாமனருடைய டெத்தில் அநேகர் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, பலனாக இருந்தது, பலனா இருந்தது. நாம அப்ப அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக சொல்லணும். ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பாக ஒரு ஒரு திருத்தங்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிலீவர், அவங்களுடைய தாய் இறந்து போனாங்க திடீர்னு. 70 வயதா இருந்தாலும் ரொம்ப எனக்கு அந்த வேதனையாக இருந்தது. ஏன்னா அந்த முதல் வாரம் நடந்ததான அந்த சனிக்கிழமை ஜெபத்துல அந்த தாய் வந்திருந்தாங்க. 70 வயதுக்கு மேலதான், ஆனா வந்திருந்தாங்க, ஜெபத்துல கலந்துருந்தாங்க. அவங்க நல்லா இருந்தவங்க தான், என்னன்னு தெரியல, திடீர்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் நிலைமையில இறந்துட்டாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன், திருத்தங்கள் போயிருந்தேன். போயிட்டு அங்கேயே நான் இருந்தேன். காலையிலிருந்து அந்த அவங்க அடக்கம் பண்ற வரைக்கும் நான் இருந்தேன். என்னை ஒரு 10 மணிக்கு சாப்பிட சொன்னாங்க. அந்த வீட்டில இன்னொரு பக்கத்துல, அந்த வீடு பெரிய வீடு, இன்னொரு பக்கம் ஒரு ரூம்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த சாப்பிடுவதற்கான மனதில்லை. மதியம் வந்தது, மதியமும் என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. இல்லை, அது ஒரு பெரிய துக்கமாக இருந்தபடினாலே அது எனக்கு அந்த உணவு அருந்துகிற காரியத்தை நான் பெருசா நினைக்கல. அங்கே இருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். மக்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கேட்டிருந்தேன். அதில் ஒரு போதகர், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு போதகர் வந்திருந்தார். அவருடைய அந்த இடத்துல அவர் செய்ததான ஜெபம், அவர் செய்ததான ஆராதனை, அவர்கள் செய்ததான செய்தி ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப அழகாக அந்த மரணத்தை குறித்ததான காரியங்களை ரொம்ப விளக்கமா அவங்க சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பின்பு அந்த ஆராதனை, அடக்க ஆராதனை எல்லாம் முடித்த பின்பாக திரும்பி வந்து
ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி நான் எடுத்து திரும்பி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ மக்களோடு மக்களாக இழப்பு என்பது அதை யாராலையும் சரி கட்ட முடியும். 70 வயதா இருந்தாலும் 80 வயதா இருந்தாலும் 100 வயதாக இருந்தாலும் அந்த இழப்பு என்பது அது பெரிய காரியம். இழந்தவர்களுக்கு தான் அந்த அந்த அது மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதிலே நாமும் அவர்களோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் அந்த இடத்துல தோள் கொடுக்க வேண்டும். அவர்களிடத்துல நல்ல பாடல்களை, ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி நாம் அவர்களை தேற்ற வேண்டும். ஏன்னா உடைஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஆண்டவர் அந்த ஜனங்களை தேற்ற நினைப்பார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். ஆனால் வார்த்தை என்பது நம் மூலமாக தான் அவர்களிடத்துல பேச முடியும். அதனால ரொம்ப கவனத்தோடு கூட நாம் அந்த இடத்துல வார்த்தைகளை நாம் பிரயோகிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பேசணும். அதோடு மாத்திரமல்ல, அந்த இடங்களிலே இருக்கக்கூடிய அடக்க ஆராதனைக்கான காரியங்கள் எல்லாம் நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். ஏன்னா இழந்தவர்கள் அவங்களால என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாது. ஸோ நாம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லா காரியத்தையும் A to Z எல்லாவற்றையும் நாம் ஒழுங்கு செய்து, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம், சபை கூட இருக்கிறது, மக்கள் கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஜனங்களுக்கு அந்த நேரத்துல நாம் அவர்கள் தோள் கொடுத்து நிற்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமா இது நல்லது, நான் இது உண்மையாகவே எங்க இழப்பின் மத்தியில் இருந்தாங்க. நான் ஒரு சபையை அறிவேன். இது ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். அந்த சபையை நான் பார்த்துருக்கிறேன். அந்த இழப்பு ஏற்பட்ட வீட்டுக்கு குறைந்தது ஒரு 3-4 நாள் வரைக்கும், அது பெரிய சபை, அது ஒரு பெரிய சர்ச், 3-4 நாள் வரைக்கும் அவங்க மாலை இரவு அதெல்லாம் நான் கற்றுக்கொண்டதான காரியம். அதை நீங்க அப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லலை. நான் அதை கற்றுக்கொண்டேன், அதை பார்த்துருக்கிறேன். ஏன்னா இழப்பு வீட்டில் அவங்க சமையல் பண்ணுவாங்களா, சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. அதனால இதை செய்வாங்க. இதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால இந்த இடங்களிலே நாம் கவனமாக இருந்து இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறார் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுல நம்ம பார்த்தோம், அந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேத பகுதி எதை வாசிக்கும், ஆரம்ப வீட்டில் போய் ஒரு பாட்டு பாடுறோம், மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கைக்குரிய பாடலை பாடுறோம். மேக்சிமம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நான் அடிக்கடி வாசிச்சிருக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 - 18 வசனங்களை வாசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நான் அந்த பகுதியை வாட்ஸ்அப்ல பாஸ்டருக்கு நான் அனுப்பி விடுறேன். நீங்க கேட்டு பாருங்க. ஜோபை நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களை அடக்கம் பண்ண நம்ம அங்க கொண்டு போறோம். அப்புறம் குழியில அந்த புதைக்க வேண்டிய இடத்துல அவர்களை வைக்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம சொல்ல வேண்டிய காரியம், இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும், புழுதிக்கு புழுதியாகவும், சாம்பலுக்கு சாம்பலாகவும் இதை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நம்ம சொல்லி என்ன செய்யணும்னா, மம்பட்டியில கொஞ்சம் மண்ணை வாங்கி அந்த அடக்க ஆராதனையிலே நாம் அதை விதைக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அது ஒரு நாளில் அவனுடைய வருகையின் போது அது மறுபடியும் உயிரோடு கூட எழும்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கு அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் அநேகம் இருக்கு. என்கேஜ்மெண்ட் பார்த்தோம், கல்யாணம் பார்த்தோம், அடுத்தது குழந்தை பிரதிஷ்டையை பார்த்தோம், ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது, அடக்க ஆராதனை இருக்கிறது. ஸோ இந்த காரியங்களிலே நாம் இதை நிர்வாகத்துல கொண்டு வராங்க. அதை நம்ம சரியாக அதை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை இதை ஒரு பாடமாக நமக்கு 2வது யூனிட்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்க படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற ஏதாவது சந்தேகங்கள், காரியங்கள் இருக்குமானால் நீங்க வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்தலாம். இந்த வேத பகுதி உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நாங்க போட்டோ காப்பி எடுத்து உங்களுக்கு அனுப்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். காலை ஆராதனை முடித்து மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் அவனுடைய காரியத்தை, இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளான்ற உதவி செய்தார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. வருகிற நாட்களிலே நாம் அவைகளை பார்ப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவரே, துதியையும் கனத்தையும் மகிமையும் புகழையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுக்கிறோம். இந்த நாளிலே சபை எல்லாவற்றிலையும் பங்குண்டு, எல்லா காரியங்களிலேயும் பங்கு இருக்கிறது. எல்லா காரியத்துக்கும் தோள் கொடுக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் சபையானது கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். நல்ல நிர்வாகத்தன்மை உருவாக வேண்டும் என்கிற காரியத்தோடு போதித்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எப்போ கூப்பிட்டாலும் படிப்பதற்கு ஆயத்தமாக அந்த அர்ப்பணத்தோடு படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும்.
ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் ஜெபக்குமாருக்காக நன்றி சொல்லுறோம். ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கரமுடி மகன் மேலிருந்து நடத்தட்டும். எங்கள் தலைமை போதகருக்காக பாஸ்டமாவுக்காக ஸ்தோத்திரம். அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய கரம் உடைய தாசர்கள் மேல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திட்டமும் உடைய நோக்கமும் பரிபூர்ணமாக நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்லூரியை எந்த நோக்கத்துக்காக சபையில ஏற்படுத்தினீரோ வருகிற நாட்களை வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையானது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபை தேசத்திற்கும் தேசங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எழுப்புதலுக்கு கர்த்தாவே எங்களுடைய சபையை பயன்படுத்தும். கன மகிமை எல்லாம் உமக்கே. ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.